பொதுவாக இந்த டிஜிட்டல் உலகத்துல எங்களுக்கு எல்லாமே வந்து இப்ப ஈஸியா வந்து கிடைக்கக்கூடிய மாதிரியும் நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் எங்களை நாங்களே வந்து இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நகர்த்துறதுக்கு இந்த டிஜிட்டல் யுகம் எங்களை இன்னொரு கட்டத்துக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்கு. எனவே இதுல நாம செய்யக்கூடிய விஷயங்கள் எங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றியெல்லாம் நிறைய ஒரு கடல் மாதிரி நம்ம தேட வேண்டி இருக்கும். அதன் மூலமாக நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்கு. எனவே இந்த டிஜிட்டல்ல வந்து செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து நாங்க தேடி அறிந்து அது சம்பந்தமாக படித்துக் கொள்றதுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய டைம் வந்து தேவைப்படுது. ஆனாலும் கூட இப்ப இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எது சரி எது பிழை அல்லது இதை நாம செய்யலாமா, இது நம்ம செய்கின்ற நேரத்துல எங்களுக்கு இதன் மூலமாக ஏதாச்சும் வேறு விஷயங்கள் வந்து பேடா அமையுமா அப்படின்னு சொல்லி நிறைய வாத பிரதிவாதங்கள் எல்லாமே இந்த டிஜிட்டல் உலகத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. ரைட், இதெல்லாமே வந்து ஒரு புறம் வந்து இருக்கும்போது இ காமர்ஸ் சம்பந்தமாக டிஜிட்டல் உலகத்துல வந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டும் அதன் மூலமாக நிறைய பேரை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒருத்தரை தான் நாங்கள் இன்றைய நாளில் எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே அழைத்து வந்திருக்கின்றோம். அப்ரைட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிறுவனத்தினுடைய சிஇஓவாக இருக்கக்கூடிய முகமது அஸ்வர் இன்றைய நாளில் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே வந்திருக்கிறார். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ஓகே, சிஇஓ அப்படின்ற ஒரு பெரிய வார்த்தைக்கு அந்த வார்த்தையை வந்து சொன்னதுக்கு அப்புறமாக உங்களை பார்க்குற நேரத்தை நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஇஓ அப்படின்ற ஒரு கேப்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உருவம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமா அப்படி வந்து இருப்பாங்க. பட் அப்ரைட் அப்படின்னு சொல்லப்படுகிற உங்களுடைய நிறுவனத்தினுடைய சிஇஓவாக உங்களை நீங்க பிரதிபலிக்கிறீங்க. இப்ப இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல என்ன மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து செய்யலாம், அல்லது டிஜிட்டல் மூலமாக மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை வந்து கைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பொதுவா சொல்லுங்க, உங்களுடைய பயணம் எங்க ஆரம்பிச்சீங்க, இன்று வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய பயணம் பற்றி சொல்லுங்க. ஓகே, பேசிக்காக நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணது 2020 ஆகஸ்ட் 25 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒரு 5 years ஜேர்னி ஆகுது, ஆல்மோஸ்ட் 5 years ஜேர்னி. ஸோ இந்த 5 years ஜேர்னியில் வந்து ஆல்மோஸ்ட் நான் நினைக்கிறேன் ஒரு 40+ ஸ்டாஃப் இருக்காங்க எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இன்க்ளூடிங் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இதில் வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஜ் டசன்ட் மேட்டர். ஸோ நீங்கள் எப்படி அந்த ஃபீல்டுக்குள்ளே சர்வே ஆகுறீங்க, ட்ரெண்டிங்கை பேஸ் பண்ணி எப்படி மூவ் பண்ணுறீங்க, உங்களோட டிசிஷன் மேக்கிங் டேலண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மோர் ஓவராக 40+ ஸ்டாஃப் இருக்கிறாங்கன்னு சொன்னால் என்னோட ஏஜட் பீப்புள் இருக்காங்க, என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கூடவங்க இருக்காங்க. பட் அங்கே மோரல் வந்து எப்படி நம்ம ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறோம், எப்படி அந்த கம்பெனியோட க்ரோத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஸோ 2020 இது ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்காக வந்து இதை நான் பண்ணுறதுக்காக தான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். எப்படி நான் ஒரு ஆன்லைனில் இ காமர்ஸை பயன்படுத்தியோ ஃப்ரீலான்சிங்கை பயன்படுத்தியோ ஆன்லைன் அப்படின்னு சொல்கிற டூலை யூஸ் பண்ணி எப்படி நான் ஆன்லைனில் மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை ஏன் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியாக ஃபோன் பண்ணோம். ஸோ அங்கேருந்து அந்த ஜேர்னி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்படி தான் அந்த ஜேர்னி வந்து 1 by 1 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ 5 years வரையும் இந்த ஜேர்னி வந்து இப்போ ட்ராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. ஆன்லைன் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் மாதிரி. அதுல நீந்தி கடந்து அதுல சர்வை பண்றது அல்லது அதன் மூலமா வந்து ஏர்ன் பண்றது நிறைய பேருக்கு அவேர்னஸ் என்றதை வந்து இருக்காது. எனவே இந்த மாதிரி வந்து ஆரம்பத்துல ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய முதலாவது அட்வைஸ் அப்படின்னு சொன்னா என்ன? இப்ப உங்களை பற்றி நான் நிறைய விஷயம் கேட்டு தெரிந்து கொள்ளணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங்ல வந்து சர்வை பண்ணணும், அதுல வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும்னு சொல்லி ஆசைப்படுகின்றவர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அட்வைஸ் அப்படின்னு சொன்னா என்ன? ஓகே, இப்போ ஆன்லைன் அப்படின்னு சொல்றது என்னதான் இப்போ நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகிருந்தாலும் எல்லாருமே இப்போ ஆன்லைனை சார்ந்து நிறைய விஷயங்களை பண்றாங்க. லைக் இ காமர்ஸிங்காக இருக்கட்டும், இல்லை ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இல்லை என்ன விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது ஆன்லைனை பேஸ் பண்ணி தான் எல்லா ப்ரொமோஷன்ஸும் எல்லா விஷயங்களுமே நடந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ அழிக்க முடியாத ஒரு ஸ்டெப்ஸுக்கு வந்து ஆன்லைன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி இப்போ 2-3 விஷயங்கள்ல ஏர்ன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்க, உங்களுக்கு இன்னொரு ஷாப் இருக்குது அப்படின்னா அதை நீங்க டிஜிட்டல் முகப்படுத்துறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸை நீங்க கொண்டு வரலாம். முந்தி தான் என்ன செய்வாங்க, ஒரு ஷாப்பை சரௌண்டிங்ல இருந்து ஒரு 30 km ரேடியஸ் வரையும் தான் ஒரு கஸ்டமர் பேஸ் வந்துட்டு இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஆன்லைன்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஸோ நீங்க வீட்டில் இருந்துகிட்டே நிறைய இலங்கையில மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாட்டுக்கும் உங்களுடைய பொருட்களை வந்து விற்க முடியும். ஸோ இப்படி ஆன்லைன் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுது. இதே மாதிரி ஒர்க் வைஸை பார்க்கும்போதும் இப்போ வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்ற ஜேர்னி வந்து
பெரிய ஒரு பூமிங்ல இருக்குது. 21 செஞ்சுரியில வந்துட்டு அதிகமான பூமிங்ல இருக்கிறது இந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்ற செக்டர் தான். அதாவது நீங்க என்ன ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, ஒரு இங்கரா இருந்தாலும் சரி, வீடியோ எடிட்டரா இருந்தாலும் சரி, இல்ல வீடியோ பிரசண்டரா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் நீங்க ஃப்ரீலான்சிங்கா ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியும். அது லிமிட்டடா இல்லாம ஸ்ரீலங்காக்குள்ள மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கலாம், இல்ல யூரோப்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்க, என்னென்ன இடத்துல எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றது தான் இந்த இடத்துல ஒரு கீயான ஒரு விஷயம். ஏன்னா நாங்க அதை கரெக்டா பயன்படுத்தினால தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்றேன். ஸோ தட்ஸ் அ ஃபண்டமெண்டல். நிச்சயமாக. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல கடந்து வந்தவங்க சில விஷயங்களை வந்து பகிர்ந்து கொள்ளும் போது அதை பார்க்குறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க மூலமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிப்பாங்க. பொதுவாக இப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு 5 இயர்ஸ்ல வந்து நீங்க கடந்து வந்த விஷயங்கள், நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள், அதை விட நீங்க டார்கெட் பண்ணி இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அதுல ஒரு மிக முக்கியமானது இ-காமர்ஸ். இதைத்தான் நீங்க மெயினா வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க அல்லது அதை பற்றியதான ஐடியா வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இ-காமர்ஸ் அப்படின்றத நாங்கள் எந்த கேட்டகரியில் வந்து வரையறுக்கிறோம்? இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்றது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து பொருட்களை ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் எல்லாருமே வந்து திங்கிங் பண்ணுற பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொருட்களை சென்ட் பண்ணுறது அந்த பிளாட்ஃபார்ம் கிடையாது. அங்கே விற்கிறதும் ஒரு ஸ்ரீலங்கன் தான், அந்த பொருளை வாங்குறதும் ஒரு ஸ்ரீலங்கன் தான். ஸோ இங்கே மோரல் வந்துட்டு சேல் பண்ணுறதும் வாங்குறதும் ஸ்ரீலங்கன்ஸ் தான், பீப்புள்ஸ் தான். வந்து கஸ்டமர் டு கஸ்டமர் தான் இந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளை சென்ட் பண்றது அதே மாதிரி உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஹியூமன் தான். உங்களால ஒரு பொருளை கன்சியூம் பண்ண இயலும் அப்படின்னு சொன்னா அதே பிளாட்ஃபார்ம்ல உங்களால ஒரு பொருட்களை விற்கவும் முடியும். ஸோ ஸ்ரீலங்கா பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்டிங்கான நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல இன்டர்நேஷனலா பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா கூட நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. நாங்க இது ரெண்டையுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டீச் பண்றோம். எப்படி நீங்க லோக்கலி வந்து இதை பண்ணலாம், இன்டர்நேஷனலி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா, பெரிய லெவல்ல எனக்கு காசு ஏதாவது தேவையா அப்படின்னு சொல்லி. அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு சார்ஜ் கிடையாது, பொருளை வந்து நீங்க ஸ்டாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் பிக்சர் இருந்தா போதும். அதை நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒன்ஸ் நீங்க சேல்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அந்த ப்ராடக்ட்டை காசு கொடுத்து வாங்கி அதுக்கப்புறமா ஷிப்மெண்ட் பண்ண போறீங்க. ஸோ இதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீ தான். பட் எல்லாரும் வந்துட்டு இதை பயப்படுறதுக்கோ இதை சொல்லாம இருக்கிறதுக்கு ரீசன், மேஜரான ரீசன் வந்துட்டு, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் இ-காமர்ஸ் பண்றேன் அப்படின்னா நான் அந்த இ-காமர்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வைப்போம். நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்க அதே ப்ராடக்ட்டை நீங்க சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எனக்கு டைரக்ட் காம்படிட்டர். ஸோ இதனால தான் நிறைய பேர் இதை எக்ஸ்போஸ் பண்றது கிடையாது. அந்த பிளாட்ஃபார்மை பத்தி ஈவன் அது உண்மையா இருந்தாலும் சொல்றது கிடையாது. பிகாஸ் நீங்க அவங்களுக்கு ஜென்ரேட்டா ஒரு லீகலாவே வந்துட்டு நீங்க ஒரு காம்படிட்டரா மாறிடுவீங்க. ஸோ இதனாலதான் நிறைய பேர் இதை பத்தி பேசுறதுக்கு சைலண்டா இருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் மேஜர் ப்ராப்ளம் அந்த ஃபீல்ட்ல வந்து இருக்கிறதுல. காம்படிஷன் வந்து எல்லா இடங்களையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இதை வந்து சீக்ரெட்டா வந்து பண்ணும்போது இன்னும் அதிகமான காம்படிஷன் இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். இப்போ அடுத்த கட்டம், ஒருத்தர் வந்து இ-காமர்ஸ் வந்து பண்ண போறார் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா அவருடைய மெயின் நோக்கமே என்ன, வருமானம். அதன் மூலமா வந்து வருமானம் வந்து கிடைக்கணும். ஸோ இப்போ இதுல வந்து ஒரு 2 பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 2 பேர் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அது வாங்குறவரும் விற்கிறவரும் வந்து ஸ்ரீலங்கனா வந்து இருப்பாரு. ஸோ இப்போ இவங்களுக்குரிய வருமானம் எப்படி வரும், அந்த வருமானத்தை வந்து அவங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இதன் மூலமா அவங்க என்னென்ன அனுபவங்களை வந்து பெற்றுக்கொள்ளணும்? இதுல பேசிக் வந்துட்டு இப்படிதான். இப்போ நிறைய பேர் ஹோம்மேட்ஸ் குட்ஸ் செல்லிங் ஐட்டம்ஸ் பண்றாங்க. அதாவது வந்து மதுரண்டி ஹோம்மேட்ஸா பண்ணி சேல்ஸ் பண்றாங்க, ஹோம் டெக்கரேட் பண்ணி சில ஐட்டம்ஸை விற்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல ஒரு சேனலை கிரியேட் பண்ணி நிறைய பேரை ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இப்படி ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த நீங்க சிம்பிளா பண்ணலாம். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இ-காமர்ஸ் சைட்ல வந்து உங்களோட ப்ராடக்ட் நீங்க போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க. ஸோ இதைத்தான் நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுப்போம், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதுல இப்போ லோக்கலி நீங்க இதை பண்றீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா லோக்கல்ல இப்போ நீங்க ஒரு பொருளை மார்க்கெட்ற பிரைஸை விட ஹையான பிரைஸுக்கு வித்துட்டீங்கன்னா அவர் அங்கிருந்து வாங்கணுன்ற சொல்லி அவசியமே கிடையாது. அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்புக்கு போய் அதை வாங்கிடுவாரு. இதை நீங்க இன்டர்நேஷனலி பண்றீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ 100% இருந்து 500% வரையும் போகும். ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பொருட்கள் யூரோப்ல கிடைக்க முடியாத பொருட்கள், அதாவது இங்க இருக்கும் அந்த ப்ராடக்ட், பட் யூரோப்ல இருக்காது அப்படின்னு சொன்னா அந்த ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மார்ஜின் வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். லைக் மசாலா ஐட்டமா இருக்கலாம், இது யூரோப்ல கிடைக்காது. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஹோம் குட்ஸ் அங்க இருக்கவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா மார்ஜின் வந்து ஹையா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த வாட்சை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 19 கிட்ஸ்ல வந்துட்டு ஒரு ட்ரீம் வாட்ச், ஃபேவரட் வாட்ச்னு சொல்லலாம். இதுல இன்னொரு சைக்காலஜி என்னன்னு சொன்னா, வேர்ல்ட்ல எத்தனையோ வாட்ச் வந்து இருந்தாலும் இது 19 காலப்பகுதியில் வந்து வாட்ச் மோஸ்ட் செல்லிங் வாட்ச் அப்படின்னு சொல்றது இது மட்டும் தான். ஸோ இந்த வாட்சை ஈபேல நீங்க போய் செக் பண்ணீங்களா, இது லோக்கல்ல பெட்டா
ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய பெட்டா மக்கள் நீங்கள் வாங்குறீங்கன்னா 1500 இருந்து இதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். நான் இதை நாங்கள் வாங்கின ப்ரைஸ் வந்துட்டு 1200. ஸோ இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் இதை வாங்குறீங்கன்னு சொன்னால் ஈபேயில் இதனுடைய ப்ரைஸ் வந்து $64 சேல்ஸ் பண்ண முடியும் இன்க்ளூடிங் ஷிப்பிங். ஸோ அதாவது இதே பொருளை உங்களால் 18,000 ரூபாய்க்கு மேலே விற்க முடியும் இந்த ஒரு குவான்டிட்டியை. இதில் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஈபேயில் நாமளே போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த பிளாட்ஃபார்மில் இது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 5000 குவான்டிட்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 5000 குவான்டிட்டி. ஒரு ஹோல்சேலில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது பாசிபிள் இல்லை, பட் இ-காமர்ஸில் இது பாசிபிள். இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இ-காமர்ஸ் அப்படின்னு சொல்றது. இதை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நம்மளால பெர்ஃபெக்டான ஒரு ஜேர்னியை கொண்டு போக முடியும். இதுலேயும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தானே விற்கலாம், வேற எதுவுமே விற்க முடியாதா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காண்டி தான் ஒரு லைவ் எக்ஸாம்பிளுக்கும் உங்களுக்கு காட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பிக்சர் எடுத்துட்டு வந்தேன். ஸோ இதில் வந்து பார்க்க முடியும், இதில் டிஜிட்டல் ஆர்ட்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கெஸ் பண்ணுங்க, இந்த பிக்சரில் எதுவுமே இல்லை, நமக்கு எஃபர்ட் எதுவுமே இல்லை. இந்த பிக்சரை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம், நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுறோம், இல்லாட்டி ஏஐ போட்டு கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த பிக்சரை வந்து நம்ம சேல் பண்ணுறதுக்கு போடுறோம். இது யாராவது வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு அந்த கிட்ட ரொம்ப கம்மி தான். யாராவது பெயிண்டிங்கை வாங்குவாங்களான்னு தெரியாது. இது ஒரு டிஜிட்டல் ஆர்ட். ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்க்க முடியும். ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட 55 பேர் இதை வாங்கியிருக்காங்க. $1 சேல்ஸ் பண்ணாங்க. இது வந்து ஸ்ரீலங்கா செல்லர், ரைட்? $55 55 பேருக்கு வித்திருக்கிறாரு. ஒரு பிக்சருக்கு $1 சார்ஜ் பண்றாரு. அப்படின்னா $55 இந்த வெர்ச்சுவல் ஆர்ட்ல மட்டுமே அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் தானே பண்றாருன்னு கேட்டா கிடையாது. அதுக்கப்புறமா அவர் ப்ரொஃபைலுக்குள்ள நாங்க கோத்ரூ பண்ணும்போது கிட்டத்தட்ட 336 ஐட்டம் வந்து சோல்ட் அவுட் பண்ணியிருக்காரு. 200 ஐட்டம்ஸ் வந்து போட்டிருக்காரு. அப்போ நீங்க எவ்வளவுக்கு ஒரு ஃபுட் சிட்டி நீங்க ரன் பண்றீங்கன்னு சொன்னா ஒரு ஃபுட் சிட்டிக்குள்ள போய் பார்த்தா விளங்கும், கிட்டத்தட்ட 1000 குவான்டிட்டிஸ்க்கு மேல ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். இ-காமர்ஸ்ல அது உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி தந்த மாதிரி நீங்க லட்சக்கணக்கிலையும் ப்ராடக்ட்ஸ் வந்து போட முடியும். ஸோ இப்போ நீங்க எக்ஸாம்பிள் சொல்லுங்க, 1,00,000 ப்ராடக்ட்ஸ் போட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல 1% வந்தா போதும் 10,000 சேல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு வரும். ஸோ இந்த மாதிரி எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என் பண்ண முடியும். ஸோ இதுல இவரே சொன்ன மாதிரி 336 ப்ராடக்ட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஸ்ரீலங்காவில இருந்து தான் இதை பண்றாரு. ஸோ இது எல்லாமே என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்றது தெரியும். இப்போ மக்களுக்கும் இதை வாங்குறவரும் ஒருத்தர் இருப்பாரு, அவரும் அதை பத்தி திங்க் பண்ண போறது கிடையாது, இதை நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க ரிவர்ஸ் திங்கிங் பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களால இந்த விஷயத்த பண்ண முடியும். ஸோ இதைத்தான் நாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஃப்ரீலான்சிங்ல எப்படி பண்ணலாம், அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் எப்படி ஆன்லைன்ல நீங்க இதை பண்றது, இ-காமர்ஸ் எப்படி பண்ணலாம், இதே மாதிரி வந்து கூகுள் எட்சன்ஸ்ல எப்படி நீங்க பண்ணலாம், ஷேர் மார்க்கெட் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இப்படி ஃபண்டமெண்டலா ஆன்லைன் ஏர்னிங் ரிலேட்டடா என்னென்ன செக்டர்ஸ் இருக்குதோ இதையும் தாண்டி சில விஷயங்களை பெர்ஃபெக்டான சில விஷயங்கள், அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம் ஸ்கில் பேஸ்ட் விஷயங்களை சொல்லலாம். லைக் டிப்ளமா இன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கோம், க்ளவுட் பேஸ்ட் அக்கௌண்டிங் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நாங்கள் வச்சிருக்கக்கூடிய எல்லா கோர்ஸ் மாடியூல்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறது எல்லாமே ரியல் டைம் வேர்ல்ட்ல எப்படி ஒர்க் ஆகுதோ அதை படிச்சா எந்த விதத்திலையுமே நீங்க அதை மிஸ்யூஸ் பண்ண போறது கிடையாது, அது வேஸ்ட்டும் ஆக போறது கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட எஜுகேஷனை கொடுக்கறதுனால தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த ஒரு 5 years ஜேர்னியில் இவ்வளோ பெரிய பூமிங் வந்துட்டு கிடைச்சிக்கு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வரவேற்பு வந்து கிடைச்சதுக்கும் அதுதான் மிகப்பெரிய ரீசன் சொல்லி நான் நினைக்கிறேன். இவ்வளோ பெனிஃபிட் வந்து இதில் வந்து இருந்தாலும் கூட அடுத்த கட்டம் யோசிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்லைனில் நடக்கக்கூடிய ஸ்கேம். சரியா, நிறைய பேர் ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணுறோம், ஆனால் கிடைக்கிறது இன்னும் வேறு மாதிரி வந்திருக்கும். நாங்கள் நிறைய மீம்ஸ்ல எல்லாம் பார்த்துருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக வந்து. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு கஸ்டமர் ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு நம்பகத்தன்மை வந்து இருக்கணும். ஓகே, எனக்கு கிடைக்கிற நான் கொடுக்குற அந்த காசுக்கு வந்து சரியான முறையில் எனக்கு இதுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த ஸ்கேம், இந்த ஆன்லைனில் வந்து நடக்கக்கூடிய எந்த ஸ்கேம் வந்து அது எப்படி நடக்குது, அதிலிருந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு அவேர்னஸை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எப்படி, எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு? ஓகே, எக்ஸாம்பிளுக்கு இதே மாதிரி ஸ்கேம் வந்துட்டு நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்துட்டு அதை வாங்குற கன்சியூமருக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம், ஒரு ப்ராடக்ட்டை பார்க்கும்போது பிக்சரை வச்சு தான் சிலவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. ப்ராடக்ட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட சைஸ் எப்படி, இதில் மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி, இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. பட் நிறைய பேர் அதை கவனிக்கிறது கிடையாது. இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, பையர் வந்துட்டு ரிவ்யூ எழுதியிருப்பாங்க. அதாவது ஆல்ரெடியே அந்த ப்ராடக்ட்டை வாங்கினவங்க ரிவ்யூ வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த ரிவ்யூவை பார்த்தும் வாங்குறது கிடையாது. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கன்சியூமருக்கு மேல இருக்கும்போது நாம அந்த ப்ராடக்ட் மேல குறை சொல்ல முடியாது. என்ன பொறுத்தவரையில இந்த கன்சியூமருக்கு அந்த எஜுகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது கன்சியூமருக்கு தெரியும் எப்படி ஒரு ப்ராடக்ட்டை நான் சரியா செலக்ட் பண்ணணும், என்ன எப்படி அந்த ப்ராடக்ட்டை நான் சூஸ் பண்ணணும், என்ன எப்படி அந்த ப்ராடக்ட் வந்து ரீப்ரசென்ட் ஆகுது, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களால பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதே தாண்டி சில ஸ்கேம்ஸ் வந்துட்டு நடக்குது, அதையும் நான் ஒத்துக்கணும். இப்போ சிலவங்க சொல்லுவாங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் பிளேஸ்லேயே ஒரு வாகனத்தை
போடுறாங்க, போட்டுட்டு ஒரு சீப்பான பிரைஸுக்கு போடுறாங்க, மார்க்கெட் பிரைஸ் விட கொஞ்சம் சீப்பான பிரைஸுக்கு ஒரு அட்வான்ஸ் பண்ணி போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்றாங்க. இவங்களை நம்பி போடுறாங்க, அதுக்கப்புறமா ஸ்கேம் ஆகிறாங்க. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் வந்துட்டு இப்போ ஸ்கேம் ஆகுதுன்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது எதுக்கு முன்கூட்டி காசு கேட்குறாங்க, எதனால இது நடக்குது அப்படின்னு சொல்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கன்சூமருக்கு, அதாவது யூசர்ஸான நமக்கு வந்து அதனுடைய நாலேஜ் இருந்தால் ஸ்கேமர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் அவேரா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவங்க எதனால ஸ்கேம் பண்ண போறாங்க, நீங்க அவேரா இல்லாதனால தான் இந்த விஷயம் நடக்குது. இப்போ நான் வந்து இந்த ஃபீல்டில் வந்து 5 இயர்ஸாக இருக்கிறேன். இதே மாதிரி ஸ்கேம்ஸுக்கான ரிக்வஸ்ட் எனக்கு டே டு டே வந்திருக்கும், ஒரு மாசத்துக்கு 3 டைம்ஸ் வரும். ஆனால் எனக்கு அதை கேர் பண்றதே இல்லை. பட் ஒரு சாதாரண மனுஷனுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. ஓகே, நமக்கு இந்த விஷயம் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை ட்ரை பண்றாங்க. இப்போ சிலவங்க எல்லாம் கால் பண்ணி சொல்லுவாங்க, உங்களோட கார்கோவில் உங்களோட ஐட்டம் பிளாக் ஆகிருக்குது, ஒரு $100 பே பண்ணிங்கன்னா உங்களோட ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துடும், பெரிய ஒரு பெட்டி ஒன்று வந்திருக்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இவங்க என்ன செய்யறாங்க, $100 பே பண்ணால் நமக்கு அதை விட அதிகமான ஒரு பொருட்கள் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அதை பே பண்ணுறாங்க, அதோட டிஸப்பேர் ஆகிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசனே பீப்புளுக்கு அதனுடைய எஜுகேஷன் வந்து போதாமல் இருக்கிறது. ஸோ அதை ஒன்ஸ் இவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இந்த ஸ்கேமிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஏன்னா ஏமாறுறவன் இருக்குங்காட்டிலும் ஏமாத்துறவன் இருக்க போறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்மளால பண்ணவே முடியாது. நார்மலாக வந்து இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து இ-காமர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணும்போது அதில் காம்படிஷன் வந்து இருக்குன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டே நிறைய பேர் அதை பற்றி வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கஸ்டமர் அவர் ஆர்டர் பண்ணி அவருக்கு கிடைக்கிற அந்த பொருள் வந்து ஃபேக்காக வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கும் அந்த அவேர்னஸ் வந்து கிடைக்க போகிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்பவே வந்து குறைவாக இருக்கும். ஸோ இப்போ இலங்கை அல்லது கொழும்பு இந்த மாதிரியான வந்து இடங்களில் இப்போ இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங், குறிப்பாக இந்த இ-காமர்ஸ் வந்து பண்ணுறவங்களுடைய நிலைப்பாடு வந்து எப்படி இருக்குது? நிறைய பேர் அதுக்குள்ளே வர்றாங்களா? இலங்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒப்பீனியன்ல நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஓகே, பேசிக்கா எனக்கு மார்க்கெட் வைஸ்ல வந்து 2 நாட்டு மார்க்கெட் வந்துட்டு நல்லாவே தெரியும். ஒன்று ஸ்ரீலங்கா, ஒன்று இந்தியா. ஸோ இந்தியா வைஸ்ல வந்துட்டு கம்பேர் பண்ணா ஸ்ரீலங்கா ரொம்ப டல் இருக்குதுன்னு சொல்லணும், ரொம்ப லோ. ஏன்னா அவங்க வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ற விதம் கூட, ஃபேக்டரிஸ் வந்து வச்சிருக்காங்க, லோக்கலி நிறைய கம்பெனிஸ் ரன் ஆகுது. பட் ஸ்ரீலங்காவில் அவ்வளோ பொட்டன்ஷியலா இல்லை. ஸோ அதுக்கான சப்போர்ட்ஸும் வந்துட்டு சரியா கவர்மெண்ட்ஸ் வந்து கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா வைஸ்ல வந்துட்டு அது ரொம்ப அதிகமா இருக்குது. நாங்கள் பாப்புலேஷன்ஸ் வந்துட்டு கூட. பட் ஸ்ரீலங்கா வைஸ்ல பண்றாங்க, இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது, அந்த நம்பர்ஸ் வந்து கூட்டிட்டு வருது. நிறைய பேர் ஆன்லைன் செல்லிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, இங்க இருந்து ஃபாரினுக்கு ஐட்டம்ஸ் சேல்ஸ் பண்ணாங்க. பட் என்ன பொறுத்தவரையில நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்போஸ் நடந்துச்சுன்னு சொன்னா பீப்புள் வந்து அவேர். இப்போ நிறைய பேர் இப்போ கவர்மெண்ட் வந்து அந்த எக்கனாமிக் கிரைசிஸ் ஆயின டைம்ல சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு, ஃபாரின்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் நீங்க வந்து காசை வந்து ஸ்ரீலங்காக்கு அனுப்புங்க, ஸ்ரீலங்காட எக்கானமிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் நினைச்சிருந்தா இந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தா எப்படி இங்க இருந்து ஃபாரினுக்கு நீங்க ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது. இப்போ சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்ல நீங்க ஒரு பொருளை ஆர்டர் பண்றீங்கன்னா less than $1 உங்களுக்கு ஷிப்பிங்கும் ஆகுது, அந்த பொருள் வந்தும் சேருது $1 கம்மியா. ஏன்னா அந்த கவர்மெண்ட் அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்போர்ட்டை வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸ்ரீலங்காவில இருந்து நீங்க ஒரு பொருளை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா அனுப்புறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆக குறைஞ்சது $8 வரையும் போகும் அந்த ஷிப்பிங் பண்றதுக்கு. ஸோ அந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டையும் அங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி பீப்புளை எஜுகேட் பண்ணி கவர்மெண்ட் இதை சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா நம்மளோட ஸ்ரீலங்காவுடைய இன்கம் வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் கரெக்டா பண்ணாங்கன்னு சொன்னா இந்த விஷயங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இது கவர்மெண்ட் சைட்லயும் பெரிய ஒரு இம்பாக்ட் ஒன்று இருக்குது. ஏன்னா இப்ப நாங்க யங்ஸ்டர்ஸா இருந்துகிட்டு நாங்க ஒரு 6000 பேரை எங்களாலேயே ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியா சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் நினைச்சா லேக்ஸ்ல மாற்ற முடியும். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுக்க முடியும், அவேர்னஸ் பூட் கேம்பெயின்ஸ் நடத்த முடியும், இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த விஷயம் வந்துட்டு ஸ்ரீலங்காவுக்கும் இன்னொரு ஹெல்த்தியான ஒரு எக்கனாமியை கிரியேட் பண்ணும். எண்ட் ஆஃப் த டே வந்து இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய ஒரு அனுபவம் இல்லை, அது சம்மந்தப்பட்ட ஒரு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்குரிய சரியான தளங்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு குற்றச்சாட்டாக வந்து இருக்கு. ஓகே, அது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இ-காமர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. ஸோ உங்களுடைய அந்த மெத்தட் வந்து எப்படி இருக்குது, அது மூலமாக எத்தனை பேர் வந்து படிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்கு? ஓகே, நாங்கள் இதை வந்து இன்டர்நேஷனல் வைஸாக தான் கொடுக்குறோம், லிமிடெட் பண்ணுறது கிடையாது. ஸ்ரீலங்காவுக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் படிக்கிறவங்க மேஜர் வந்து ஸ்ரீலங்கா மார்க்கெட்டில் இருக்காங்க. பிகாஸ் 2 இயர்ஸுக்கு நாங்கள் ஸ்ரீலங்காவில் பண்ணோம், 3rd இயர்லேருந்து இந்தியாவில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா எக்ஸ்பேண்டட் மிடில் ஈஸ்ட்லேருந்து படிக்கிறாங்க, யூரோப்லேருந்து படிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் யூகேலேருந்து இந்த மாதிரி இ-காமர்ஸ் செல்லிங்ஸ் வந்து லேர்ன் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்படி ஆல் ஓவர் வைஸாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து லேர்ன் பண்ணுறாங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. பட் இதில் முக்கியமாக அந்த 6000 ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள்
படிப்பிச்சு கொடுத்தோம். 6000 பேருமே சக்ஸஸ் ஆயினாங்களான்னு கேட்டால் கிடையாது. யாரு நாங்கள் சொல்றதெல்லாம் பண்ணாங்களோ, நாங்கள் சொல்ற ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் இன்ச் பை இன்ச் ஃபாலோ பண்ணாங்களோ, எங்களுடைய கம்யூனிட்டி சப்போர்ட் அதே மாதிரி லெக்சருடைய சப்போர்ட்டை யூஸ் பண்ணாங்களோ, இவங்க சக்ஸஸ் ஆவாங்க. லைக் இது எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட்ல நடக்கிற ஒரு போட்டி பரிச்சை மாதிரின்னு வைங்களேன். ஸோ எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் அதில் சக்ஸஸ் ஆகிறவங்க லிமிடெட் பீப்புள் தான். நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுக்கலாம், பட் பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ நாங்கள் ட்ரெயின் பண்ணி எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்போம். அதில் மெஜாரிட்டி பீப்புள் வந்து சக்ஸஸ் ஆகிறாங்க. யாரெல்லாம் ட்ரை பண்ணலையோ, அதுக்கான ஒரு எஃபர்ட் வந்து கொடுக்கலையோ, அவங்க யாருமே இதில் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. தட்ஸ் அ ட்ரூத். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். குறிப்பாக வந்து இலங்கையில் உள்ளவங்க, வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கணும். காமர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்லைன் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்ஸ் வந்து உங்களுக்குள்ள வருது தானே. ஸோ அதனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? ஏன் அந்த மாதிரி ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள வந்துச்சு? இது சொல்லிக் கொடுக்கணும், இதன் மூலம் இப்போ நான் படித்தது எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் என்ற ஒரு தேவையும் அந்த ஒரு ஆர்வமும் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? ஓகே, பேசிக்காக வந்துட்டு இதை நான் எனக்கு சொல்லி தந்தது என்னுடைய கசின் பிரதர். ஸோ நானும் அவரும் தான் எங்களோட கம்பெனியோட ஃபவுண்டர்ஸ். ஸோ அவர் தான் எனக்கு சொல்லி தந்தார். அப்போ எனக்கு சொல்லி தரதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சு. நிறைய பேருக்கு அந்த கைடன்ஸ் தான் இல்லைன்னு சொல்லி நான் நினச்சேன். அதே மாதிரி நிறைய பேர் இதை பற்றி பேசவும் விரும்பலை. நாங்கள் சர்ச் பண்ணும்போது பெஸ்ட்டுக்கே நாங்களே விரும்பலை. இதை நம்ம எதுக்காக சொல்லிக் கொடுக்கணும், இதே மைண்ட் ப்ராசஸ் தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் பிளான் பண்ணோம், இதே நம்ம ஒரு கம்பெனியாக ஃபோன் பண்ணக்கூடாது, இது ஒரு எஜுகேஷன் செக்டருக்குள்ளே ஏன் கொண்டு போக முடியாது, ஒரு நல்ல வெளிவான எஜுகேஷன்ஸை வந்து நம்ம ஏன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியாது, ட்ரெடிஷனல் எஜுகேஷன் மெத்தட்லேருந்து இதையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த அப்ரைட். ஸோ ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் பேப்பரில் எழுதின பிளான் 3 மாதத்துக்கு கண்டினியூஸாக ஃபெயிலியர்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட்டு எங்களுடைய பெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆனது இன்றைக்கு வரைக்கும் இட்ஸ் ஸ்டில் ரன்னிங். ஒரு 40 பேருக்கு மேலே வேலை ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணியிருக்கோம். 2 நாட்டுக்கு மேல வந்து ஆபரேஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எக்ஸ்பாண்டிங் வந்துட்டு ஒரு ஸ்கெட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனது ஒரு ஒயிட் பேப்பர்ல தான். ஸோ எல்லா யங்ஸ்டர்ஸும் நான் பார்க்க முடியுது அந்த விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்காங்க. அது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க, ஃபெயிலியர்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. இல்லை, ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்றது பார்ட் ஆஃப் த சக்சஸ் தானே தவிர அது வந்து ஒப்போசிட் இல்லை, சக்சஸுக்கு ஒப்போசிட் இல்லை. நீங்க ஒன்ஸ் ஃபெயிலியரை பாக்குறீங்கன்னு சொன்னா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றதுதான் மீனிங். ஸோ கன்சிஸ்டன்சியா ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னா, மறுபடியும் அந்த விஷயத்தை விடாம பண்றீங்க அப்படின்னா சக்சஸ் அப்படின்னு சொல்றது ஈஸியாவே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இந்த விஷயங்களை வந்தெல்லாம் படிச்சதுக்கு அப்புறமாக நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாரும் இதுக்குள்ள சக்சஸ் ஆகுறது இல்லை, ஃபெயிலியர் வந்து ஆகுறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்கு. அதுல இப்ப கண்டினியூவா வந்து அந்த விஷயத்த வந்து பண்றவங்களுக்கு சக்சஸ் ஆகுறதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆமா, சில பேர் வந்து இந்த காமர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்த படிச்சுட்டு அதுல வந்து ஏர்ன் பண்ணணும், அந்த ஃபீல்டுக்குள்ள வந்து போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனா சில பேரை பொறுத்த வரைக்கும் அதுல சக்சஸ்ஃபுல் ஆக மாட்டாங்க, அதனுடைய வெற்றி வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ அப்படி ஒரு வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா குறிப்பிட்ட அந்த நபர்கள் அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ இதுக்கு தான் பேசிக் வந்து என்னோட பொறுத்தவரையில கைடன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இப்போ நாங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொடுக்கும்போது அதுல 3 விஷயங்களை இன்க்ளூட் பண்றோம். லைவ் கிளாஸஸ் செட் பண்றோம், கம்யூனிட்டி சப்போர்ட் வச்சிருக்கோம், அண்ட் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் சர்வீஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம். இந்த விஷயங்கள்லாம் பண்றதுக்கான ஒரு ரீசன் வந்து முக்கியமான ஒரு ரீசன் வந்துட்டு சிம்பிள் தான். இது வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு இடத்துல ட்ரை பண்றாரு, ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொன்னா அவருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம தான் இருக்கும். ஸோ இதுக்கு கைடன்ஸுக்கு புஷிங் இருந்துட்டுனா போதும், இவங்க இந்த விஷயத்தை பண்ணலாம். இப்போ மோரல் வந்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஃப்ரீ தான், யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் ஒரு கைடன்ஸ் இருந்தா உங்களால ஈஸியா அந்த விஷயத்தை எடுத்து பண்ணிக்கொள்ள முடியும். எல்லா விஷயமே ஆன்லைன்ல இப்போ ஃப்ரீயாவே அவைலபிளா இருக்கு, நாம செக் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே பண்ணாம இருக்கிறத விட சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்னு சொல்லுவாங்க. அதாவது எதுவுமே பண்ணாம இருக்கிறத விட ஏதாவது ஒரு விஷயத்தை பண்றது நல்லது. அப்ப நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு சக்சஸ் வரலாட்டி ஒரு கைடன்ஸ் எடுத்து பண்ணுவீங்கன்னு சொன்னா நீங்க கேட்ட அந்த கேள்விக்கு ஆன்சர் அவங்களுக்கே கிடைச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியும், ஒரு மென்டர் சப்போர்ட் இருக்கும். இப்போ எனக்கு இருந்ததும் அதுதான். ஃபெயிலியர் ஆகும்போது அந்த 3 மாசம் ஃபெயிலியரை நாங்க பார்க்கும்போது ஒரு மென்டர் சப்போர்ட் இருந்ததுனால தான் சக்சீட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னா அவங்களாலையும் சக்சீட் ஆக முடியும். ஆனா இதுல கேள்வி வந்து அவங்க அதை கரெக்டா யூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ண போறேன், காமர்ஸ் வந்து பண்ண போறேன் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் முதலாவதா வந்து யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஓன் ப்ராடக்டை வந்து நான் விற்பனை செய்கிறதா இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டியினுடைய ப்ராடக்டை வந்து நான் எடுத்து சேல் போடுறதா அப்படின்னு சொல்லி இது வந்து நல்ல சாய்ஸாக இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே, பேசிக்காக வந்து ஓன் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பண்ண போறீங்கன்னா ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் பெஸ்ட் வே. நீங்கள் அதை எடுத்து நீங்கள் பண்ணலாம், ஏன்னா உங்களோட பர்சனல் ப்ராடக்ட். பட் இதுக்கு பிறகு தான் நீங்கள் ஒரு பர்சனலாக ஒரு ப்ராடக்டை கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா இட்ஸ்
lot of time consuming and investment வந்துட்டு தேவைப்படும். ஸோ இதனாலேயே நீங்கள் என்ன செய்வீங்க, ஓன் ப்ராடக்ட்டை நான் எடுக்குங்காட்டிலும் நான் வந்து இது இந்த ஃபீல்டுக்குள்ளே வர போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுவீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல பொருட்களை சூஸ் பண்ணி குவாலிட்டியை செக் பண்ணி நீங்கள் செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓவர் த பீரியட் உங்களுக்கு அதில் இருந்து ஒரு ரெவென்யூ வரும், டைம் இருக்கும், அந்த மார்க்கெட்டை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு எது மார்க்கெட்டில் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்கிறத பார்க்க முடியும். இந்த டைமிங் ஃப்ரேம் எல்லாம் எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், அதுக்கப்புறமா அந்த காசை வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயம் பண்றதன் மூலமா உங்களுக்கு ரொம்ப கேரா இருக்கும், மார்க்கெட்டை பத்தி ஒரு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதனால உங்கள ஓது பீரியட் வந்து கெப்ப ஃபீல் பண்ண முடியும். ஆனா நான் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் ஓன் ப்ராடக்ட் பண்ணிட்டு தான் ஒரு ஃபேக்டரியை வச்சுட்டு தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா சான்ஸே இல்லை, பண்ணவே முடியாது. ஈவன் நான் என்னால கூட அந்த விஷயத்த பண்ணவே முடியாது. ஸோ இது ஓவர் பீரியட் தான் இந்த விஷயம் நடக்கும். ஸோ எல்லாத்தையுமே இப்பவே முடிச்சுட்டு பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா கடைசி வரையும் பண்ண மாட்டோம். எல்லா விஷயத்தினுடைய ஒரு ஆரம்பத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா டைம். எல்லாருக்குமே வந்து அந்த டைம் வந்து இப்போ சில பேரை பொறுத்த வரைக்கும் 8 to 5 அப்போ இந்த மாதிரி ஒர்க்கில் வந்திருப்பாங்க, வேறு வேறு விஷயங்கள் ப்ரொஃபஷனலாக வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதோடு சேர்த்து இந்த இ-காமர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு பார்ட் டைமாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதுக்கு அவங்களுக்குரிய அந்த டைம் வந்து ஒரு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம் அல்லது இந்த ஃபீல்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இதில் டைம் எப்படி மேனேஜ் பண்ணணும்? ஓகே, பேசிக்காக வந்து இப்போ எங்களோட இந்த 6000+ ஸ்டூடெண்ட்ஸில் அதிகமாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் நினைக்கிறேன் 70% மேலே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். அவ்வளோ பேருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். அது பார்ட் டைமாக நான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தவங்க தான். ஸோ இவங்க எப்படி டைமை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியுமே நீங்கள் என்ன தான் டைமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சோஷியல் மீடியாக்காக 2 மணித்தாலும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிடுவீங்க. ஒரு படம் பார்க்க போகிறேன்னா உங்களால் போக முடியும், அவுட்டிங் போகிறேன்னா உங்களால் போக முடியும், விளையாட போகிறேன்னா போக முடியும், இதெல்லாம் உங்களால் பண்ண முடியும். பட் எனக்கு ஒரு ஒர்க்கை பண்ண முடியாது அப்படின்னா அது நீங்கள் சொல்லிக்கிற உங்களுக்குன்னு நீங்கள் சொல்லிக்கிற எக்ஸ்கியூஸ் தானே தவிர அது ரீசன் கிடையாது. ஸோ நீங்கள் இதை பண்ணணும்னு சொல்லி நினச்சா பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு தூக்கத்தில் ஒரு 1 hour எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி நீங்கள் வளமையாக ஸ்பெண்ட் பண்ணுற சோஷியல் மீடியாவை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி டைமை வந்து டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. மைண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு முதல்ல ரொம்ப முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியும். ஏன்னா இப்போ என்னையே எடுத்துக்கோங்க, பர்சனல் எக்ஸாம்பிளாக அவங்களுக்கே சொல்லலாம். ஸோ நான் வந்து ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறேன், இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன், ப்ளஸ் வந்துட்டு ஒரு கம்பெனியோட சிஇஓவாக இருக்கிறேன், ப்ளஸ் வந்துட்டு நான் எல்எல்பி ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்காக படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த 4 விஷயங்களையும் ஒரே டைமில் எப்படி பண்ணான்னு கேட்டால் தட்ஸ் அ டைம் மேனேஜ்மெண்ட். இதை பண்ணவே முடியாது அப்படின்னு நினைச்சேன்னா பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத யூடியூப்லையும் பார்த்து கற்றுக்கலாம். அவங்க பர்சனலாக ஒரு மென்டர் கிட்ட அட்வைஸ் எடுத்து கற்றுக்கலாம். இல்லாட்டி நானே என்னோட பர்சனல் மீடியாவில் நிறைய அட்வைஸ் வந்து போட்டிருக்கேன், இது எப்படி பண்ணலாம், இந்த விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ எந்த விஷயம்னாலும் ஒரு சோர்ஸை வச்சுக்கிட்டு அவங்களே கற்றுக்கலாம் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரீசன் சொல்ல போகிறாங்கன்னா நான் இதுக்காக பண்ணலை அதுக்காக பண்ணலை அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னா கடைசி வரையும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து டிஜிட்டல் யுகத்தில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்குது, எல்லாமே வந்து ஈஸியாக வந்து விற்பனை செய்ய முடியும். எல்லாமே அந்த ஈஸி என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த டிஜிட்டல் என்ற ஒரு விஷயம் நமக்கு கண் முன்னாடி வந்து பல விஷயங்களை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கிட்டு, எனவே அதன் மூலமாக வந்து எங்களுடைய லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அல்லது லைஃப் ஸ்டைலில் இருந்து நிறைய விஷயங்களை எப்படி கற்றுக்கொள்ளலாம் அல்லது லைஃப் ஸ்டைலை மாற்றக்கூடிய விஷயங்களோடு சேர்ந்து அதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த டிஜிட்டல் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. எனவே நாங்கள் அதை எப்படி பாவிக்கிறோம், அதன் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்ன்றது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே நம்மட கையில் தான் எல்லாமே வந்திருக்கு. எனவே இந்த இ-காமர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதில் எப்படி ஸ்டடி பண்ணுறது, இலங்கையில் வந்து எப்படி அதனுடைய தன்மை வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் எங்களோடு இன்றைய நாளில் வந்து எங்களோடு வந்து பகிர்ந்திருந்தார். எனவே அவருக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிகளை எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே, இந்த ப்ரோக்ராமை வந்துட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்துருப்பீங்க. ஒரு 30 நிமிஷத்துக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ என்னோட ஜேர்னி 5 years ஜேர்னி, அந்த 5 yearsையும் 30 நிமிஷத்துக்குள்ள சுருக்க முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்து கொடுத்துருக்குது. ஸோ இந்த ஷோ மூலமா நீங்க ஒன் ஆஃப் த செகண்ட் ஷோவா தான் இதை பார்த்துட்டு போறீங்க. இது ஒரு செகண்ட் ப்ரோக்ராம், தேர்ட் ப்ரோக்ராமா தான் பார்க்க போறீங்கன்னா, இது என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் பாக்குறீங்கன்னா இதுல எந்த வித யூஸுமே கிடையாது. இதுல இருந்து நீங்க உங்களுடைய எஜுகேஷனை வந்து எந்த அளவுக்கு இன்னொரு ஸ்டெப்புக்கு கொண்டு போறீங்க, உங்களோட கரியரை இன்னொரு ஸ்டெப்புக்கு எப்படி எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்றது தான் விஷயம். ஸோ நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷனை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃபியூச்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.